சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு பிணை வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வருக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்த போதிலும் கர்நாடக உயர்நீதிமன்றம் பிணை மனுவை தள்ளுபடி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட நால்வருக்கு பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ.வி. சந்திரசேகரா முன்னிலையில் இன்று விசாரிக்கப்பட்டன. இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் நாளை உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக ஜெயலலிதா சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி நியூஸ் போஸ்டிற்கு தெரிவித்தார். இன்று வழக்கு விசாரணை ஆரம்பமான போது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி ஜெயலலிதா ஜெயராமிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பிணை வழங்க முடியும் என வாதிட்டார். அத்துடன் ஜெயலலிதா ஜெயராமின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்குமாறும் சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த அரசு தரப்பு சட்டத்தரணி பவானி சிங் ஜெயலலிதா ஜெயராம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டால் அவர் தண்டனையில் இருந்து தப்பிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட ராம் ஜெயலலிதா ஜெயராம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயற்படக்கூடியவர் என நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எவ்வாறாயினும் இன்று பிற்பகல் 1:20 தொடக்கம் 1 மணித்தியாலம் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் பிற்பகல் மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது தமிழகத்தின் முன்னாள் முதல்வருக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்குவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி பவானி சிங் கூறியிருந்தார். இந்த அறிவித்தலை அடுத்து அநேகமான இந்திய ஊடகங்கள் ஜெயலலிதா ஜெயராமை கர்நாடக உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய பிணையில் விடுவித்துள்ளதாக செய்தி வெளியிட்டன. இதனையடுத்து சென்னையில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகம் மற்றும் ஜெயலலிதா ஜெயராமின் பாய்ஸ் கார்டன் வாசஸ்தலம் ஆகிய இடங்களில் இனிப்புகளை விநியோகித்தும் பட்டாசு கொளுத்தியும் கட்சி ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்தனர். இந்த செய்தி வழியாகி ஒரு சில நிமிடங்களில் ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் மீண்டும் செய்திகளை வெளியிட்டன. ஜெயலலிதா ஜெயராம் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பிணை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்க முடியாது என நீதிபதி அறிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் இந்த தீர்மானத்தை அடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள் வீதிகளில் திரண்டு தமது ஆட்சேபனையை வெளியிட்டு வருகின்றனர். இதேவேளை பிணை மனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் ஆஜராகும் சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இதற்கமைய புதுடில்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ராம் ஜெத்மலானி அறிவித்துள்ளார். இதேவேளை சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா ஜெயராமிற்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு எதிர்வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜெயராம் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருடன் 4 வருட சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரும் அந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஊழல் வழக்குகளுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரபலங்களுக்கு இதற்கு முன்னர் இந்திய நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் தொடர்புபட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் அரசியல்வாதிகளுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அலைக்கற்றை உரிமங்களை வழங்குவதற்கு சட்டத்திற்கு புறம்பான பணம் வசூலித்ததாகவும் இதனால் அரசாங்கத்திற்கு 1,76,379 கோடி இந்திய ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது வழக்கில் முன்னாள் தொலைக்காட்சி மற்றும் தகவல் துறை அமைச்சர் ஏ. ராசா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி, கருணாநிதியின் மனைவியான தயாலு அம்மாள், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் பலரும் தொடர்பு பட்டிருந்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் 2011ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி கனிமொழியும் பின்னர் முன்னாள் அமைச்சர் ஏ. ராசா ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். எனினும் 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கனிமொழி உள்ளிட்ட 5 பிரபலங்களுக்கு டெல்லி உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. எனினும் இந்த வழக்குடன் தொடர்புடைய பிரபலங்களான முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் தயாலு அம்மாள் மீதான வழக்குகளும் தொடர்ச்சியாக நிலுவையில் உள்ளன.
66 கோடி இந்திய ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று அவரது பிணை மனு நிராகரிக்கப்பட்ட போதிலும் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் 1,76,379 கோடி ரூபாய் நட்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய வழக்குடன் தொடர்புடைய அரசியல் பிரபலங்களுக்கு பிணை வழங்கப்பட்டதாக அதிமுக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மொத்த சொத்தின் மதிப்பு 500 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என அண்மையில் டெல்லியிலிருந்து வெளியாகும் பிரபல பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இதேவேளை ராஜீவ்காந்தி சோனியா காந்தியின் மகளான பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மற்றும் அவரது 6 நிறுவனங்களின் மீது போலியான ஆவணத்தை பயன்படுத்தி ஹரியானா மாநிலத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தை வாங்கியதாக நில மோசடி வழக்கு இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நில மோசடி வழக்கு 2011 ஆண்டு அக்டோபர் 28 புதுடில்லி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரபல அரசியல் குடும்பம் ஒன்றை சேர்ந்த வதேரா மீது குறுகிய நோக்கங்களுக்காக அபாண்டமான பழி சுமத்த வேண்டாம் என இந்த வழக்கை விசாரித்த பாரதத்தின் தற்போதைய பிரதம நீதியரசரான ஹந்தியாலா லட்சுமி நாராயண சுவாமி தத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.